பிதாவாகிய தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே ஸ்தோத்திரம். திரியேக தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாதி கர்த்தரே ஸ்தோத்திரம். கர்த்தராகிய ஆண்டவரே ஸ்தோத்திரம். சேனைகளின் கர்த்தாவே ஸ்தோத்திரம். அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று சொன்னவரே ஸ்தோத்திரம். உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம். உங்களை அக்கினி சிறகுக்குள்ள எங்களை மூடி மறைத்து ஒவ்வொரு நிமிடமும் பாதுகாக்கிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களது வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொன்னவரே உமக்கு ஸ்தோத்திரம். மரணத்தை ஜெயித்தவரே ஸ்தோத்திரம். பாதாளத்தை ஜெயித்தவரே ஸ்தோத்திரம். எல்லா பிசாசுகளையும் வென்று எங்களுக்கு பாதையை உண்டாக்கினவரே, பரலோகத்திற்கு வரும் பாதையை உண்டாக்கினவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பரேசு என் சொந்தமானாரே. அல்லேலூயா, உயிருடன் எழுந்த மீட்பரேசு என் சொந்தமானாரே. கல்லறை திறந்திடவே, கடும் சேவகர் பயந்திடவே, கல்லறை திறந்திடவே, கடும் சேவகர் பயந்திடவே, வல்லவரேசு உயிர்த்தெழுந்தாரே, வல்ல பிதாவின் செயல் இதுவே. வல்லவரேசு உயிர்த்தெழுந்தாரே, வல்ல பிதாவின் செயல் இதுவே. உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே. மரித்தவர் மத்தியிலே ஜீவதேவனை தேடுவாரோ. மரித்தவர் மத்தியிலே ஜீவதேவனை தேடுவாரோ. நீதியின் அதிபதி உயிர்த்தெழுந்தாரே, நித்திய நம்பிக்கை பெருகிடுதே. நீதியின் அதிபதி உயிர்த்தெழுந்தாரே, நித்திய நம்பிக்கை பெருகிடுதே. உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே. மரணமுன் கூரெங்கே, பாதாளமுன் ஜெயமெங்கே. மரணமுன் கூரெங்கே, பாதாளமுன் ஜெயமெங்கே. சாவையும் நோயையும் பேயையும் ஜெயித்தார், சபையோரே துதி சாற்றிடுவோம். சாவையும் நோயையும் பேயையும் ஜெயித்தார், சபையோரே துதி சாற்றிடுவோம். உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பரேசு என் சொந்தமானாரே. அல்லேலூயா, உயிருடன் எழுந்த மீட்பரேசு என் சொந்தமானாரே. அந்த சராசரங்களை படைத்த தேவன் நமக்கு சொந்தமானவரானபடியால் அவரை துதிக்க ஸ்தோத்தரிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த நேரத்தை கொடுத்த கிறிஸ்துவுக்காக ஸ்தோத்திரம். எங்களுக்காக உயிர்த்தெழுந்து எங்களுக்காக பாதையை அமைத்து கொடுத்து இன்று எங்களை உம்மை துதியுடன் கனத்துடன் உம்முடைய மகிமையை ஸ்தோத்தரிக்க எங்களுக்கு கிருபை பாராட்டினதற்காக நன்றி ஆண்டவரே. நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா, உமக்கு கோடான கோடி நன்றி. உன்னத வல்லமையை இறைவா எனக்கு தாரும், பரலோக வல்லமையை இந்நேரம் ஊற்றுமையா. உன்னத வல்லமையை இறைவா எனக்கு தாரும்,
உலர்ந்து போன எலும்புகளாய் உலரப்பட்ட எங்களிலே, உலர்ந்து போன எலும்புகளாய் உலரப்பட்ட எங்களிலே, உயிர் தரும் ஆவியை தந்து வீர சேனையாய் மாற்றிடுமே. உயிர் தரும் ஆவியை தந்து வீர சேனையாய் மாற்றிடுமே. உன்னத வல்லமையை இறைவா எனக்கு தாரும். வாக்களித்த வல்லமையை பெந்திகோஸ்தே நாளினிலே, வாக்களித்த வல்லமையை பெந்திகோஸ்தே நாளினிலே, பொழிந்த இறைவா எங்களிலும் நிரம்பி வழிய செய்தருளும். பொழிந்த இறைவா எங்களிலும் நிரம்பி வழிய செய்தருளும். உன்னத வல்லமையை இறைவா எனக்கு தாரும். நன்றி ஆண்டவரே. அப்பா, உங்க உன்னத வல்லமையை, உயர்ந்த வல்லமையை, பரலோக வல்லமையை எங்களுக்குள்ள தாங்க இயேசுப்பா. உம்முடைய சந்நிதிக்கு நாங்க வந்து ஒவ்வொரு நாளும் உங்க வல்லமையை பெற்றுக்கொண்டு இந்த உலகத்துல அங்க உமக்கு சாட்சியாக வாழ, எல்லா சோதனைகளையும் கடக்க எங்களுக்கு பலனை தாங்க ஆண்டவரே. உமது நல்ல ஞானத்தையும் உமது நல்ல தெளிவான புத்தியையும் எங்களுக்கு நீங்க தரப்போகிற கிருபைக்காக நன்றி. இந்த இடத்துல கூடி வருகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அவர்கள் தேவைகளை சந்திக்கும்படியாக உங்களுடைய தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். ஒவ்வொருவர் தேவைகளையும், அவர்கள் குடும்பத்தினர் தேவைகளையும் சந்தித்து எல்லோரும் குடும்பமாய் சேர்ந்து ஒற்றுமையாய் துதிக்க எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. இந்த பிளாட்ஃபார்ம்ல இன்னும் அநேக வார்த்தைகளை கேட்டு இன்னும் அநேகர் பலப்படவும், இன்னும் அநேகர் இருதயத்துல உங்க வசனங்கள் எழுதப்பட அப்பா நீங்க கிருபை பாராட்டுவதற்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னத்திலே வாழ்ந்து வளர்ந்து உம்முடைய பிரசன்னத்திலேயே வந்து சேர எங்களுக்கு நீங்க கிருபை பாராட்ட போறதற்காக நன்றி ஆண்டவரே. எங்களோட ஓட்டம் ஜெயத்துடன் முடிக்க அப்பா நீங்க எங்களுக்கு உதவி செய்ய போற கிருபைக்காக நன்றி அப்பா. நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறோம். துதிகான மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இந்த இடத்துல செய்தி கொடுக்கிற சகோதரரை மறைத்து நீங்க பேசி எங்களோடு இடர்பட்டு எங்களை வழிநடத்தி எங்கள் பாதங்களை கண்மலையின் மேல் நிறுத்தி எங்கள் அடிகளை உறுதிப்படுத்த போகிற கிருபைக்காக நன்றி. நாங்கள் வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் சாயாமல் வழி இதுவே என்று நாங்கள் கேட்டு அதன்படி நடக்க உம்மண்டை வந்து சேர அப்பா உம்முடைய மேலான கிருபையும் இரக்கமும் ஞானமும் அறிவும் எங்களுக்கு நீங்க தரப்போகிற கிருபைக்காக நன்றி. உங்க வசனம் எங்களுக்கு கால்களுக்கு தீபமாகவும் எங்கள் பாதைக்கு வெளிச்சமாகவும் இருக்க போகிற கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறோம். துதிகான மகிமை உமக்கே செலுத்துகிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். இந்த நாளிலும் மத்தியில் இருக்கிற சிஸ்டர் ஃபாத்திமா ரோசரி அவர்கள் கர்த்தருடைய வார்த்தை பகிர்ந்து பேசலாம். அம்மா கேக்குதா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ராஜா. இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட தகப்பனே, இந்த ஜூம் மீட்டிங் வழியாக ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஒன்று சேர்த்திருக்க கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய துதிகளையும் ஆராதனைகளையும் நீர் சுகந்த வாசனை பலியாக நீர் ஏற்றுக்கொண்டமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இன்று நாங்கள் தியானிக்கக்கூடிய இந்த இறை வார்த்தைகள் ஆண்டவரே எங்கள் இருதயத்திலே பதிந்து 60 100 பயன் தரத்தக்க விதத்திலே செயலாற்றும்படியாக உம்முடைய உயிருள்ள ஆற்றலுள்ள வார்த்தைகள் ஆண்டவரே அது பலன் தரத்தக்க விதத்திலே எங்கள் இருதயத்திலே பதியும்படியாக
இருதயத்திலே நிரந்தரமாக எழுதப்படும்படியாக ஆண்டவரே இந்த நேரத்திலே நாங்கள் செபிக்கிறோம். எங்கள் ஆண்டவர் மீட்பெருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென். லூக்கா நற்செய்தி 17ஆம் அதிகாரம் 26 முதல் 30 வரை உள்ள வசனங்களை நாம் வாசிக்கலாம். நோவாவின் நாட்களிலே நடந்தது போல மனுஷகுமாரன் நாட்களிலும் நடக்கும். நோவா பேழைக்குள் பிரவேசித்த நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்து குடித்தார்கள், பெண் கொண்டு கொடுத்தார்கள். ஜலப்பிரளயம் வந்து எல்லாரையும் அழித்து போட்டது. லோத்தினுடைய நாட்களில் நடந்தது போலவும் நடக்கும். ஜனங்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், கொண்டார்கள், விற்றார்கள், நட்டார்கள், கட்டினார்கள். லோத்து சோதோமை விட்டு புறப்பட்ட நாளிலே வானத்திலிருந்து அக்கினியும் கந்தகமும் வருஷித்து எல்லாரையும் அழித்து போட்டது. மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளிலும் அப்படியே நடக்கும். இந்த வசனங்களை நாம வாசிக்கும் போது ஆண்டவர் இங்க 3 நாட்களை குறித்து சொல்கிறார். முதலாவது நோவாவின் நாட்களில் நடந்தது போல அப்படின்னு சொல்றார். இரண்டாவது லோத்துவின் நாட்களில் நடந்தது போல. மூன்றாவது மனுஷகுமாரனின் நாட்கள் அப்படின்னு இப்ப நம்ம வாழ்கிற நாட்களை குறித்து ஆண்டவர் இந்த இடத்துல குறிப்பிட்டு சொல்கிறார். அப்போ அந்த வருகையின் அடையாளங்களை குறித்து இயேசு ஓமையாக பேசுகிறதை நம்ம பார்க்கிறோம். நம்ம வேதத்தை வாசிக்கும் போது அத்திமரம் துளிர்ப்பதை போல, இரவிலே திருடன் வருவதை போல, மின்னல் கிழக்கிலிருந்து மேற்கு வரையிலும் பிரகாசிக்கிறது போல, கழுகுகள் கூடுகிறது போல அப்படின்னு பல உவமைகளை சொல்லி அவர் இயேசுவினுடைய வருகையை குறித்து அவர் நமக்கு விளக்கி சொல்றாரு. அதே போல வருகை எப்படி இருக்கும் அப்படின்னா, நோவாவின் காலத்துல நடந்தது போல மனுஷகுமாரனுடைய காலத்திலும் நடக்கும் அப்படிங்கிறத ஆண்டவர் இங்க தெளிவா சொல்றாரு. அப்ப ஆதாமிலிருந்து 10ஆம் தலைமுறையில பிறந்தவர் தான், அங்க வாழ்ந்தவர் தான் அந்த நோவா. அதாவது மனுஷன் சிருஷ்டிக்கப்பட்ட நாட்களிலிருந்து ஏறக்குறைய 1600 வருடங்கள் கழிந்த பிறகு, அப்புறம் கிறிஸ்துவுக்கு முன்பாக 2400 ஆண்டுகள் அந்த நோவா வாழ்ந்த நாட்களாக கணிக்கிறாங்க. அப்போ நோவா 910 ஆண்டுகள் அவரு உயிர் வாழ்ந்தார். அப்போ அவருடைய நாட்களை பத்தி பார்க்கும்போது நிறைய பாவம் பெருகி போனதை பத்தி நம்ம பார்க்கிறோம். கர்த்தருடைய வருகைக்கு முன்பாகவும் பாவிகளும் பெருகி போவாங்க, பரிசுத்தவான்களும் பெருகி போவாங்க. இன்றைய நாட்களிலும் கூட நிறைய பாவம் பெருகி போச்சு, புது புது பாவமா நிறைய பெருகிக்கிட்டு இருக்கு. அதே போல துயரமும் பெருகி போச்சு, சந்தோஷமும் பெருகி போச்சு. எப்ப முடிவு வரும் அப்படின்னு நம்ம வேதத்தை வாசிக்கும் போது மத்தேயு 24:14 இயேசு சொல்றாரு, ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்குமுள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்போது முடிவு வரும். மேலும் இந்த கடைசி நாட்கள்ல அபிஷேகமும் ரொம்ப பெருகி போகும் அப்படிங்கிறத குறிச்சு அப்போஸ்தலர் 2:17-21 நம்ம வாசிக்கலாமா? கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள். உங்கள் மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள். என்னுடைய கடைசி நாட்கள்ல என்னுடைய ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்த நாட்களில் நான் ஆவியை ஊற்றுவேன், அவர்களும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். இதை நம்ம வாசிக்கிறோம். அப்போ இந்த கடைசி நாட்கள்ல அபிஷேகம், அதாவது பரிசுத்த ஆவியானவர் பலமாய் ஒவ்வொருத்தர் மேலும் ஊற்றப்படக்கூடிய காலம்தான் இந்த கடைசி நாட்கள். அப்ப இந்த இறுதி நாட்கள்ல நிறைய நம்ம செய்தி கேட்கறது
உலகத்தின் முடிவு நெருங்கி விட்டது அப்படிங்கிறது தான் நம்ம நிறைய மெசேஜ் இப்போ கேட்டுட்டு இருக்கோம். அப்போ நோவாவின் நாட்கள்ல வந்து பாவம் பெருகி போன அந்த நாட்கள்ல அந்த நாட்கள்ல நடந்தது என்ன அப்படின்னு நம்ம ஆதியாகமம் 6 அதிகாரம் 5-6 நம்ம வாசிக்கும் போது, மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததை என்றும் கண்டு கர்த்தர் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக மனஸ்தாபப்பட்டார். அவர் இருதயத்திற்கு விசனமாக இருந்தது அப்படின்னு நம்ம அங்க வாசிக்கிறோம். அப்ப நோவாவின் காலத்துல வந்து அக்கிரமம் பெருகி போயிருந்தது. அதே போலதான் இன்றைய நாட்களிலும் கூட உலகத்துல பாவம் பல 1000 மடங்கு பெருகி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அந்த ஆண்கள் திருமணம் செய்வது கூட சட்டமாக்கப்பட்டிருக்கு. அதே போல பெண்கள் வந்து பெண்களோடு பெண்கள் தகாத உறவு முறைகள்லாம் வச்சிருக்காங்க. அப்போ இந்த காலத்துல வந்து நம்ம ரட்சிப்பை பற்றி கிறிஸ்துவை பற்றியும் நம்ம யார்கிட்டையும் பேச முடிய மாட்டேங்குது. அவ்வளவு தடைகள் இருக்கு. பேசினா யார்ட்டையாவது கிறிஸ்துவ பத்தி நம்ம சொன்னாக்க கூட அவங்களுக்கு பயங்கரமா கோவம் வருது. அப்போ அந்த கடவுளுக்கு விரோதமான அந்த தேவ தூஷணங்கள், அந்த விரோதமான செயல்கள்லாம் இன்னைக்கு நிறைய உலகத்துல நடந்துட்டு இருக்கு. அதனாலதான் கர்த்தர் வந்து ரொம்ப வேதனையோட அவர் வந்து ஆதியாகமம் 6:3 சொல்வாரு, என் ஆவி என்றென்றைக்கும் மனுஷனோட போராடுவதில்லை அப்படின்னு சொல்றாரு. அப்போ எப்பவுமே போராடிட்டு இருக்குமா. இப்ப வந்து பரிசுத்த ஆவியானவர் வந்து போராடிட்டு இருக்காரு. பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் அவர் கண்டித்து உணர்த்திட்டு இருக்காரு. இது வந்து பரிசுத்த ஆவியானவருடைய அந்த கிருபையின் காலம். அதனால பாவம் செய்யாதே, பரிசுத்தமா இரு அப்படின்னு ஆவியானவர் வந்து போராடுறார். இருந்தாலும் அவரை போராடுறதுக்கு ஏற்றபடி மக்கள் வந்து தங்களை திருத்தி கொள்வதே இல்லை. அவங்க பாவ சிற்றின்பங்கள் அதுலதான் மேலும் மேலும் அவங்க வந்து விழுந்து அவங்க வந்து மேல மேல அவங்க பரிதாபமான ஒரு நிலைக்கு போயிடுறாங்க. அதனாலதான் வெளிப்படுத்தின விசேஷம் நம்ம வாசிக்கிறோம், அநியாயம் செய்யறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமா இருக்கிறவன் இன்னும் அசுத்தமா இருக்கட்டும் அப்படின்ட்டு. அதாவது கண்டிக்கிறதுங்கிறது வந்து ஓரளவுக்கு அவங்க கண்டித்து நம்ம சொல்லும்போது கேட்கணும். கேட்கலைன்னா அதுக்கு மேல கெட்டு போங்க அப்படின்னு சொல்லிதான் விட்டுட்டு போக வேண்டியிருக்கு. அப்ப ஒரு ஒரு காலேஜ்ல ஒரு ப்ரொஃபஸர் இருந்தாராம். அந்த ப்ரொஃபஸர் வந்து வீக்லி டெஸ்ட்ல ஃபெயில் ஆனாலே கூப்பிட்டு மத்தியானம் 1 மணிக்கு அவர் ரூமுக்கு வர சொல்லி பயங்கரமா திட்டுவாராம். அவர் திட்டுறத கேட்டாலே ஒரு மாட்டுக்கு ஒரு சூடுன்ற மாதிரி அவங்க வந்து எந்த முட்டாளா இருந்தாக்க கூட அந்த மாணவன் படிச்சு மேதை ஆயிடுவானா. ஆனா 2வது வாரமும் அவன் தேர்வுல தோல்வி அடைஞ்சிட்டா அதை விட 1000 மடங்கு கொடூரமா அவரை திட்டுவாராம். நீ படிப்பதை விட மாடு மேய்க்கலாம், எதுக்கு உனக்கு மீசையெல்லாம் எதுக்கு அப்படின்ற மாதிரிலாம் திட்டுவாராம். அதனால அவங்க ஓரளவுக்கு திருந்திடுவாங்களாம். 3ஆம் முறையும் அவங்க வந்து ஃபெயில் ஆகி அவர் அறைக்கு முன்னாடி போனா அவர் வந்து திட்டமாட்டாராம். இந்த ஒரு வில்லன் சிரிப்பு சிரிப்பாராம். நேரா சினிமாவுக்கு போ, உன் வாழ்க்கையை நல்லா அனுபவி அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த கவர்மெண்ட் எக்ஸாமே எழுத விட மாட்டாராம். அப்படிதான் ஆவியானவர் வந்து நம்மளை கண்டித்து உணர்த்துறாரு, ஜனங்களோடு போராடிட்டு இருக்கிறாரு. ஒரு பக்கம் பாவம் பெருகுது, அக்கிரமம் பெருகிறது, அப்புறம் எய்ட்ஸ், கேன்சர், அப்படி கொள்ளை நோய்கள் பெருகுகிறது, அப்புறம் பூமி அதிர்ச்சி ஏற்படுது, சுனாமி வருது. இவை எல்லாமே ஆண்டவருடைய கடைசி எச்சரிப்புக்கு அடையாளம் தான். நோவா வந்து எப்படிப்பட்டவரு? ஆதியாகமம் 6:8-9 அத நம்ம வாசிக்கும் போது, நோவா அவருடைய காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே அவர் நீதிமானும் உத்தமனாய் இருந்தான் அப்படிங்கிறது நம்ம வாசிக்கிறோம். நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். நோவாவுக்கும் கர்த்தருடைய கண்களில் தயவு கிடைத்தது.
அப்ப இந்த 6ஆம் அதிகாரம் 8, 9 வசனங்களை நம்ம வாசிக்கும் போது, முதலாவது நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் தயவு கிடைத்தது. இரண்டாவது நோவா நீதிமானாயிருந்தான். மூன்றாவது உத்தமனாயிருந்தான். நான்காவது நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார். அப்ப நோவா அப்படின்னு அவருக்கு எப்படி பேர் வந்தது அப்படின்னா, நமக்கு நோவாங்கிறதுக்கு ஒரு அர்த்தத்தோட அவருக்கு நோவாங்கிற பேர் வச்சிருக்கிறத நம்ம வேதத்துல வாசிக்கலாம். ஆனா ஒரு வேடிக்கையான ஒரு கதை ஒண்ணு உண்டு. எப்படின்னா, ஒரு சாத்தான் ஒரு பெரிய எக்ஸிபிஷன் ஒண்ணு ஏற்பாடு பண்ணி, ஒரு பக்கத்துல அனுபவி ராஜா அனுபவின்னு அவனை கவர்ச்சியா, அவன் அருவருப்பான நடனம், சிற்றின்பம், கூத்து, களியாட்டம், கேளிக்கை அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் அந்த எக்ஸிபிஷன்ல வச்சிருந்து, இன்னொரு பக்கம் வந்து எல்லாத்துக்கும் நோ சொல்ற மாதிரி இன்னொரு ஒரு சிறிய ஒரு வாசலை வச்சிருந்தாங்க. அப்போ அந்த சிற்றின்பங்கள்லாம், அப்ப நிறைய ஜனங்கள் அந்த பெரிய அலங்காரமான வாசல் வழியா அந்த சிற்றின்பங்கள் ஆவல் உள்ள ஜனங்கள் திபு திபுன வெள்ளம் போல அந்த வாசல் வழியா தான் போறாங்களாம். ஆனா ஒரே ஒரு மனுஷன் மட்டும் நோ அப்படின்னு சொல்லி அதற்கு ஆப்போசிட் சைட்ல போனாராம். அப்போ உலகமே அப்ப எல்லாரும் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்களாம். நோவா சிற்றின்பங்களுக்கு நோ, எல்லாத்துக்கும் நோ சொல்றவர் நோவா, வாழ்க்கையை அனுபவிக்கிறதுக்கு நோவா நோ அப்படின்ட்டு அவர் அதனால நோவான்னு பேர் வச்சாங்க அப்படின்னு ஒரு வேடிக்கையா ஒரு கதை. ஆனா நம்ம ஆதியாகமம் 5:29 வாசிக்கலாமா? நோவா என்ற பெயருக்கு என்ன அர்த்தம்? கர்த்தர் சபித்த பூமியிலே நமக்கு உண்டான வேலையிலும் நம்முடைய கைகளின் பிரயாசத்திலும் இவன் நம்மை தேற்றுவான் என்று சொல்லி அவனுக்கு நோவா என்று பெயரிட்டான். அப்போ நோவாங்கிறதுக்கு தேற்றுகிறவன். கிறிஸ்து எப்பவும் நம்மளை தாய் போல தேற்றுகிறார்ல, அதே போல நமக்கு தேற்றரவாளரான பரிசுத்த ஆவியை நமக்கு வாக்குத்தத்தம் அவர் பண்ணி நமக்கு பரிசுத்த ஆவியை அனுப்புனது போல, நோவா கர்த்தரை தேற்றுகிறவர் அப்படின்னு கர்த்தருடைய உள்ளத்துக்கு ஆறுதலையும் தேர்தலையும் கொண்டு வந்தவர் தான் நோவா. அப்போ நோவாவுக்கு கர்த்தர் மேலும் பழைய ஏற்பாட்டுல நோவா ஒரு நீதிமானா ஆண்டவர் நோவாவை மட்டும்தான் பார்க்கார். எவ்வளவோ மக்கள் இருந்தாங்க, பெண் கொண்டார்கள், கொடுத்தார்கள், நல்ல சாப்பிட்டாங்க, குடிச்சாங்க, எல்லாம் பண்ணாங்க. ஆனா அதுல ஒரே ஒருத்தரை தான் கர்த்தர் நோவாவை மாத்திரம்தான் நீதிமானாக அவர் பார்த்தார். ஆனா புதிய ஏற்பாட்டுல நம்ம நீதிமானாக சில பேரை ஒரு ஒரு 5 கேரக்டர் கூட நம்ம பார்க்கலாம். முதலாவது லூக்கா 23:50-51. அவன் யூதருடைய பட்டணங்களில் ஒன்றாகிய அரிமத்தியாவிலிருந்து வந்தவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு காத்திருந்தவனும் யூதர்களுடைய ஆலோசனைக்கும் செய்கைக்கும் சம்மதியாதவனுமாயிருந்தான். அவன் பிலாத்துவின் இடத்திற்கு போய் இயேசுவின் சரீரத்தை கேட்டு அதை இறக்கி மெல்லிய துப்பட்டியிலே சுற்றி கண்மலையில் வெட்டப்பட்டதுமாய் ஒரு காலம் ஒருவனும் வைக்கப்படாததுமாய் இருந்த ஒரு கல்லறையிலே வைத்தான். இங்க அரிமத்தியா அந்த யோசேப்பை குறித்து நம்ம இப்ப பார்க்கிறோம். அவரு நீதிமான் அப்படி அத அரிமத்தியா பட்டணத்திலிருந்து வந்த அவனை பத்தி சொல்லும் பொழுது, அவன் ஒரு நீதிமான். அவன் யாருடைய இந்த தீமையான செயல்களுக்கும் இணங்காதவன். அதான் அங்க போட்டிருக்கு. அரிமத்தியாவிலிருந்து வந்தவனும் யூதருடைய ஆலோசனைக்கு செய்கைக்கும் சம்மதியாதவனுமா இருந்தான். எதுக்குமே அவரு
காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டாரு எந்த தீமையான செயல்களுக்கும். அப்போ புதிய ஏற்பாட்டுல அரிமத்தியா ஊரான இந்த ஆசி பைபிள்ல வந்து அவர் ஒரு நீதிமான்னு போட்டிருக்கோம். இதுலயும் அவன் வந்து அந்த அரிமத்தியா ஊரான அந்த யோசேப்பு அவரு ஒரு நீதிமான்னு புதிய ஏற்பாட்டுல நம்ம பார்க்கிறோம். அதே போலதான் தீமையான செயல்களுக்கெல்லாம் நம்ம எதுக்குமே காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. நம்ம ஒரு அரசாங்க வேலையில இருந்தாலும் சரி, நம்ம வந்து அங்கேயும் நம்ம நேர்மையா இருக்கும்போது ஆண்டவருக்கு முன்னால நம்ம நீதிமானா இருக்கிறதுக்கு நம்ம இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் நீதிமானா இருக்கதான் இந்த உலகத்துல வாழணும். அதான் நம்ம வந்து எந்த விதமான எதுக்குமே காம்ப்ரமைஸ் ஆகாம ஆண்டவருக்கு முன்பாக நீதியாய் வாழ நம்ம பழகணும். அதே போல திருத்தூதர் பணி 10:22 ஒரு நீதிமான நம்ம வாசி. அதற்கு அவர்கள், நீதிமானும் தேவனுக்கு பயப்படுகிறவரும் யூத ஜனங்கள் எல்லாராலும் நல்லவர் என்று சாட்சி பெற்றவருமாகிய கொர்நேலியு என்னும் 100க்கு அதிபதி உம்மை தம்முடைய வீட்டிற்கு அழைப்பித்து உம்மால் சொல்லப்படும் வார்த்தைகளை கேட்கும்படி பரிசுத்த தூதனாலே தேவ யத்தனமாய் கட்டளை பெற்றார் என்றார்கள். இங்க வந்து கொர்நேலியு அவர் ஒரு நீதிமான். புதிய ஏற்பாட்டுல கொர்நேலியோ பத்தி வாசிக்கிறோம். அவர் வந்து தேவனுக்கு பயப்படுகிறவர். யூத ஜனங்கள் எல்லாரும் அவரை நல்லவர்னு ஒரு சாட்சி பெற்றவர். அதனால இங்க அவருக்கு கடவுளுக்கு அஞ்சி வாழ்பவர். அப்போ ஒரு நீதிமான்னா ஆண்டவருக்கு அஞ்சி வாழணும், தேவனுக்கு பயப்படணும், எல்லாரையும் நல்லவர் என்று நற்சாட்சி பெறணும். அதே போல மார்க் 6:20 ஏனென்றால் யோவான் நீதியும் பரிசுத்தம் உள்ளவன் என்று ஏரோது அறிந்து அவனுக்கு பயந்து அவனை பாதுகாத்து அவன் யோசனையின்படியே அநேக காரியங்களை செய்து விருப்பத்தோட அவன் சொல்லை கேட்டு வந்தான். இங்க திருமுழுக்கு யோவான் அவரு ஒரு நீதிமான். அதான் அவர் வந்து ஏரோதே வந்து நீதிமான் பரிசுத்தம் உள்ளவன் அப்படிங்கிறது ஏரோதுக்கு தெரியுது. இருந்தாலும் அவன் வந்து ஏரோதியாளுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக தீமையான செயலுக்கு துணை போய் யோவான கொலை செஞ்சிடுறார். அதே போல இப்போ வந்து நம்ம யோசேப்பை குறித்து பார்த்தோம், கொர்நேலியு நீதிமான்னு பார்த்தோம், திருமுழுக்கு யோவான பார்த்தோம். லூக்கா 1:5-6 யூதயா தேசத்தின் ராஜாவாகிய ஏரோதின் நாட்களில் அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில் சகரியா என்னும் பேர் கொண்ட ஆசாரியன் ஒருவன் இருந்தான். அவன் மனைவி ஆரோனுடைய குமாரத்திகளில் ஒருத்தி, அவள் பேர் எலிசபெத்து. அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின் படியையும் நியமங்களின் படியையும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். இவர்கள் இருவரும் நீதிமான்கள் என்று நம்ம வாசிக்கிறோம். அவங்க 2 பேரும் வந்து சகல கர்த்தர் வந்து சொன்ன சகல கட்டளைகளின்படியும் அந்த நியமங்களின்படியும் அவர்கள் குற்றமற்றவர்களாக தேவனுக்கு உடைய பார்வையில அவர்கள் நீதிமான்களாக வாழ்ந்தார்கள் என்று பார்க்கிறோம். அதே போல லூக்கா 2:25 அப்பொழுது சிமியோன் என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். அப்போ சிமியோன் வந்து இங்க நீதிமான். அப்ப பழைய ஏற்பாட்டு காலத்துல வந்து நோவாவை குறிச்சுதான் நீதிமான் என்று கர்த்தரால் சாட்சி பெற்றாரு. இப்போ புதிய ஏற்பாட்டுல இப்ப 4-5 பேரை குறிச்சு நம்ம பார்த்தோம்.
கர்த்தர் வந்து நோவாவுக்கு என்ன வேலை கொடுத்தாரு, அவரு என்ன செஞ்சாருங்கிறத நம்ம இப்போ ஒவ்வொன்றா பார்க்கலாம். முதலாவது அவர் பேழையை கட்டுறார். ஆண்டவர் வந்து ஒரு பேழையை கட்ட சொல்லி அவருக்கு உத்தரவு கொடுக்கிறாரு. அவரு அந்த ஆண்டவர் சொன்னபடியே அந்த கொப்பேர் அப்படிங்கிற மரத்தினால 450 அடி நீளம், 75 அடி அகலம், 45 அடி உயரம் உள்ள நோவா வந்து பேழையை கட்டுறாரு. அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதை அப்படியே செய்றார். அப்போ நம்மளும் நம்ம வந்து அந்த ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது நம்மளும் ஒரு நீதிமான், நம்மளும் வந்து ஒரு பாக்கியவானா இருக்க முடியும். அப்போ மோசே கூட ஒரு ஆசரிப்பு கூடார வேலையை கர்த்தர் சொல்லுவாரு. அதை அவர் வந்து கர்த்தர் சொன்னபடியே செஞ்சு முடிப்பாரு. அப்ப வந்து யாத்திராகமத்துல நம்ம வாசிக்கும் போது ஒரு மேகம் ஆசரிப்பு கூடாரத்தை மூடினது, கர்த்தருடைய மகிமை அந்த வாசஸ்தலத்தை நிரப்பிற்று என்று நம்ம பார்க்கிறோம். அதே போல சாலமோனுக்கும் ஆண்டவர் காண்பிச்ச அதே டிசைன், அதே பிளான்ல, அதாவது அந்த மாதிரியின்படி அளவு முறைமையின்படி ஆண்டவருக்கு ஒரு மகிமையான ஆலயத்தை சாலமோன் கட்டுறாரு. அப்பொழுது கர்த்தருடைய மேகம் மகிமை வந்து அந்த ஆலயத்தை நிரப்புது. இன்னைக்கு வந்து கர்த்தருடைய ஆலயமா இருக்கிறது வந்து நம்ம ஒவ்வொருவரும் தான். நீங்கள் கர்த்தருடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்று 1 கொரிந்தியர் 3:16 நம்ம வாசிக்கிறோம். அப்ப நம்மளும் கர்த்தர் என்ன வேதத்துல சொல்லியிருக்கிறாரோ அதுபடி நம்ம கீழ்ப்படிந்து நம்ம வாழும்போது, நம்ம வாழ்க்கையை நம்ம கட்டி எழுப்பும் போது, நம்ம சங்கீதம் 119:1 சொல்றபடி கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள் அப்படிங்கிற அதுபடி நம்மளும் பாக்கியவான்களாக இருப்போம். வேதத்துல வந்து 3 பேழைகளை குறித்து பார்க்கிறோம். முதலாவது மோசே வந்து சின்ன குழந்தையா இருந்த போது அவங்க அம்மா வந்து மோசேயை அந்த பார்வோன்ட்ட இருந்து பாதுகாக்கிறதுக்காக ஒரு சிறிய ஒரு நாணல் பேழையை செய்து அதுல மோசேய நைல் நதியில அதுல வச்சு நைல் நதியில ஊற்றுவாங்க. அப்ப அதுல வந்து மோசேக்கு மட்டும்தான், அந்த குழந்தைக்கு மட்டும்தான் ஒரு சின்ன இடம் இருந்தது. இன்னொரு பேழையை பத்தி நம்ம பார்க்கிறோம். நோவா செய்த பேழை தான். அந்த நோவா செய்த பேழையில எத்தனை பேருக்கு, இந்த மிருக ஜீவன்களுக்கும் 8 பேருக்கு மட்டும்தான் அந்த பேழையில இடம் இருந்தது. மூன்றாவது வந்து நம்ம கிறிஸ்துவாகிய பேழை. இயேசு கிறிஸ்து தான் வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறாரு. அவரு இயேசு கிறிஸ்துவே ஒரு பேழையா இருக்கிறாரு. அந்த இயேசு கிறிஸ்துவுக்கு உள்ள இயேசு கிறிஸ்துவுக்குள்ள அழைக்கப்பட்டவர்கள் எத்தனை பேரா இருந்தாலும் ஆண்டவர் வந்து பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்களே அப்படின்னு ஒவ்வொருத்தரையும் அன்போடு அழைக்கிறாரு. அவங்க எத்தனை பேரா இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள நம்ம வரும்போது அங்க வந்து எத்தனை கொடான கோடி மக்களுக்கும் யாரெல்லாம் இயேசுவை அண்டி வர்றாங்களோ எல்லாருக்கும் அந்த இயேசு கிறிஸ்துவாகிய பேழையில இடம் இருக்கிறது. அந்த பேழைய வந்து நோவா கட்டி முடிச்ச உடனே அந்த மிருகங்களை வந்து ஜோடி ஜோடியா உள்ள வர சொல்றாரு. அப்ப எல்லாம் ஜோடி ஜோடியா உள்ள போகுது, ஆணும் பெண்ணுமா போகுது. ஆனா மனிதர்கள் மாத்திரம் எல்லாரும் வந்து நோவா ஒரு 100 வருஷமா அந்த இதை கட்டியிருப்பாருன்னு தான் சொல்றாங்க அந்த பேழைய. அப்பெல்லாம் எதுக்கு கட்டுறீங்க, எதுக்கு இந்த பேழைய உருவாக்குறீங்க அப்படின்னு கேட்கும்போது நோவா சொல்லியிருப்பாரு, மழையினால உலகம் அழிய போகுது. ஆனா எந்த மக்களும் அதை கேட்கிறதா இல்லை. அப்போ நோவா குடும்பத்தை தவிர வேற யாருக்குமே வந்து அந்த உலகம் அழிய போகுது, மழையினால ஆண்டவர் அழிக்க போறாரு, அதை பத்தி யாருமே கவலைப்படலை. எல்லாரும் அந்த பாவ சந்தோஷத்துல மூழ்கி இருக்கிறாங்க, நோவா குடும்பத்தை தவிர. அப்போ அதாவது இந்த மாதிரி பாவம் பெருகி போகும்போது ஆண்டவர் எவ்வளவோ எச்சரிக்கை விடுத்தாலும் மக்கள் அதை வந்து கேட்கிறதா இல்லை. அப்போ ஆண்டவரே சில இடங்கள்ல வந்து புலம்புறாரு. எசாயா 1:3 நம்ம பார்க்கும்போது, மாடு தன் எஜமானனையும் கழுதை தன் ஆண்டவனின் அந்த உணவு போடுற இடத்தையும் அது அறியுது. ஆனா அந்த இஸ்ரவேல் மக்கள் வந்து அறிவில்லாமலும்
ஒரு உணர்வு இல்லாமலும் இருக்கிறாங்க அப்படின்னு ஆண்டவர் புலம்புறாரு. அதே போல எரேமியா 8:7 சொல்றாரு, ஆகாயத்தில் உள்ள நாரை முதலாய் தன் வேலையை அறியும், காட்டுப்புறாவும் கொக்கும் தகைவிலான் குருவியும் தாங்கள் வரத்தக்க காலத்தை அறியும், என் ஜனங்களோ கர்த்தரின் நியாயத்தை அறியார்கள் அப்படின்ட்டு ஆண்டவரே புலம்புறாரு, கர்த்தரே புலம்புறாரு. அதனால கர்த்தர் எப்பொழுதும் அவருடைய பிள்ளைங்களை அழிவிலிருந்து பாதுகாப்பதற்காக அவர் ஆயத்தை செய்கிறார். சோதனை வரும்போதெல்லாம் அதற்கு தப்பு வைக்கும்படியான ஒரு வழியை நமக்கு உண்டாக்குறாரு. ஒருபோதும் ஆண்டவர் நீதிமான்களை துன்மார்க்கரோடு சேர்த்து அழிச்சு போட மாட்டாரு. அதனால நம்ம ஒவ்வொருவரும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று அவரை நீடிய பொறுமை உள்ளவராக இருந்து தன்னுடைய ஒரே குமாரனை ஒரு பேழையாக நமக்கு கொடுத்திருக்கிறாரு. அப்படி அவர் அன்பு செய்கிறாரு. அது ஒருத்தர் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையன கழிந்தன எல்லாம் புதிதாயின என்று 2 கொரிந்தியர் 5:17 நம்ம வாசிக்கிறோம். முதலாவது நோவா பேழையை கட்டுறாரு. 2வது நீதியை பிரசங்கித்தார் என்று பார்க்கிறோம். 2 பேதுரு 2:5 வாசிக்கலாமா? 2 பேதுரு 2:5. பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி அவபக்தியுள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல் ஜலப்பிரளயத்தை வர பண்ணி அப்படின்னு வாசிக்கிறோம். அப்ப நோவா நீதியை பிரசங்கிக்கிறார். அப்ப நீதி ஆண்டவர் அப்ப நோவா காலத்துல அப்புறம்தான் எல்லாம் நியாய பிரமாணம்லாம் வந்துச்சு. அதனால நோவா அந்த காலத்துல ஒரு பிரமாணமும் இல்லாத காலத்திலேயே அவரு நீதிமானா அவர் வாழ்ந்திருக்கிறாரு. அப்போ இன்னைக்கு நம்ம ஜனங்களுக்கு என்ன பிரசங்கிக்கிறோம்? ஆண்டவருடைய வார்த்தைய நம்ம சுவிசேஷமா சொல்றோம், நிறைய நற்செய்தி சொல்றோம். ஆனா மக்கள் எதையும் கேட்டு மனம் திரும்புறவங்க நிறைய பேர் இருந்தாலும் கேட்காத மக்கள் நிறைய பேர் இங்க இருக்காங்க. இன்னைக்கு இயேசு கிறிஸ்து மரித்து பரலோகத்துக்கு போனதுக்கு அப்புறம் பரிசுத்த ஆவியை நமக்கு அனுப்புறாரு. அந்த பரிசுத்த ஆவியானவர் இந்த பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துறாரு. பாவியெல்லாம் மனம் திரும்பணும், கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு சேரணும், பாதாள வல்லமையிலிருந்து அக்கினி கந்தம் எறிகிற அந்த கடலிலிருந்து இவங்கெல்லாம் விடுவிக்கப்படணும் அப்படின்னு இன்றைக்கும் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்டுட்டு தான் இருக்கு. அப்போ சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட வேண்டும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? அறிவிக்கணும். அதனாலதான் அறிவிக்கும் போதுதான் அவர்கள் தேவனுடைய வார்த்தையை அவர்கள் அறிந்து கொள்வார்கள். அவரை விசுவசியாதவர்கள் எப்படி தொழுது கொள்வார்கள்? ரோமர் 10 நம்ம வாசிக்கும் போது பவுல் சொல்றார், அவரை விசுவசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்வார்கள்? அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவசிப்பார்கள்? பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? அப்போ ஊழியக்காரர்கள் அனுப்பப்படணும். அனுப்பப்பட்டாதான் அவங்க பிரசங்கிப்பாங்க, பிரசங்கித்தாதான் விசுவசிப்பாங்க. அப்பதான் விசுவசிச்சாதான் ஆண்டவரை அவர்கள் தொழுது கொள்வார்கள். அதனால இன்னைக்கு சுவிசேஷம் உலகெங்கும் பிரசங்கிக்கப்பட வேண்டும் என்றால் நம்ம என்ன செய்யணும்? அந்த சுவிசேஷம் பரவுவதற்கு நம்ம பொருளினாலும் நம்ம உடல் உழைப்பினாலும் நம்ம அதுக்கு பிரயாசப்படணும். சுவிசேஷம் பரவ வேண்டும் என்றால் அதற்கு நிறைய பொருள் தேவைப்படுது. அதுக்கு நிறைய எங்கெங்கெல்லாம் உண்மையாக அந்த சுவிசேஷம் பிரசங்கிக்கிறதுக்கு என்னென்ன முயற்சி எடுக்கிறாங்களோ அந்த ஊழியக்காரர்கள் அவங்கள போஷிக்கிறது, அவங்க குடும்பத்தை போஷிக்கிறது, அப்புறம் பிரசங்கிப்பதற்கு எவ்வளவோ பொருளாதார தேவைகள்லாம் இருக்கு. அதுக்கெல்லாம் நம்ம கண்டிப்பா உதவணும். அதனாலதான் பவுல் சொல்றாரு, சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடம் இல்லை, ஏன்னா அது என் மேல் விழுந்த கடமையா இருக்கிறது.
சுவிசேஷத்தை நான் பிரசங்கிக்கலைன்னா அது எனக்கு ஐயோ கேடு அப்படின்னு சொல்றாரு. நோவா 120 வருஷம் நீதியை குறித்து பிரசங்கித்தார் என்று அந்த வேத பண்டிதர்கள் சொல்றாங்க. ஆனா ஜனங்கள் சிற்றின்ப மயக்கத்துல கர்த்தருடைய செய்தியை அவங்க கேட்காதபடி அவர்கள் தங்களது காதுகளை அடைத்து கொண்டார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். அதாவது இன்னைக்கு கூட அதே நிலைமைதான் இருக்கு. எவ்வளவோ சுவிசேஷம் பிரசங்கித்தாலும் அத கேட்கறதுக்கு மனதில்லாத மக்கள் தான் அதிகம் இருக்கிறாங்க. 2 கொரிந்தியர் 4:4 கூட வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 4:4 நம்ம என்ன வாசிக்கிறோம்னா, தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன்கிறது சாத்தான் அவர்களுடைய மனதை குருடாக்கினான் என்று நம்ம பார்க்கிறோம். அதனால சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் நம்ம ஜாக்கிரதையா திருவசனத்தை பிரசங்கிக்கணும். நம்ம அடுத்தவங்களுக்கு நற்செய்தியை சொன்னா போதும். ஆனா அதுக்கு பலன் தர்றது இயேசு கிறிஸ்து தான். நம்ம விதைக்கும் அந்த வேத வார்த்தைகள் ஒரு காலத்துல பலன் தரும். அதான் பவுல் சொல்வார்ல, நான் நட்டேன் அப்பல்லோ நீர் பாய்ச்சினால் தேவனோ விளைய செய்தார் அப்படின்னு சொல்வாரு. அதனால நம்மளால முடிஞ்ச சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் நாம் தேவனுடைய வார்த்தைய நம்ம பிரசங்கிக்க நம்ம ஒவ்வொருத்தருக்கும் கடமை உண்டு. அப்போ முதலாவது அவர் பேழை செஞ்சாரு, 2வது நீதியை குறித்து பிரசங்கித்தாரு நோவா, 3வது அவருடைய குடும்பத்தை அவர் பாதுகாத்தார். அது ரொம்ப ஒரு முக்கியமான ஒண்ணு. ஒரு குடும்பம் அப்படின்னா இன்னைக்கு தேவன் ஏற்படுத்திய ஒரு ஒரு பேசிக் இதுதான் ஒரு குடும்பம். இது தானா உண்டாகல, இறைவன் தான் அந்த குடும்பத்தை ஏற்படுத்தினாரு. அப்ப குடும்பமாக ரட்சிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் தேவனுடைய விருப்பம். எபிரேயர் 11:7 வாசிக்கலாமா? எபிரேயர் 11:7. அதுல விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்கு உள்ளானதென்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். அப்ப இன்னைக்கு நமக்கு மனைவி பிள்ளைங்க அப்படின்னு நமக்கு இருக்கிறது இத ஆண்டவர் கொடுத்தது தான். எல்லாம் தற்செயலா வந்துடுறது கிடையாது. அதனால நம்ம நம்ம குடும்பத்தை பத்தி யோசிக்கும் போது நம்ம ஒரு புள்ள கூட கெட்டு போகக்கூடாது, பாவத்துல சிக்கி சீரழிஞ்சிடக்கூடாது, வருகையில பரிதாபமா கைவிடப்பட்டு போகக்கூடாது அப்படிங்கிறதுல நம்ம ரொம்ப பாரத்தோடு நம்ம குடும்பத்துக்காக நம்ம கண்டிப்பா ஜெபிக்கணும். அப்ப நம்ம மட்டும் பரலோகத்துக்கு போய் நம்ம பிள்ளைங்கள் எல்லாம் பாதாளத்துல வேதனைப்பட்டா அது நமக்கு எவ்வளவு வருத்தமா இருக்கும். அதனாலதான் அந்த நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். அந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது. அந்த வாக்குத்தத்தம் எல்லோருக்கும் உண்டு. அதனால நம்ம குடும்பத்துல ஒவ்வொருத்தரையும் நம்ம பரலோகத்துல நம்ம ராஜ்யத்துல அவங்க காணப்படணும். அதனாலதான் எசாயா சொல்வாரு, இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்தில் வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலிலே அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம் அப்படின்னு சொல்வார். குடும்பங்களை ஏற்படுத்தியது கர்த்தர் தான். நாம் குடும்பமாக இயேசு கிறிஸ்துனுடைய பேழைக்குள் நம்ம போகணும். அப்போ இந்த பவுலும் சீலாவும் கூட சிறையில அடைக்கப்பட்ட போது அவங்க
அந்த சிறைச்சாலைகள் கதவுகள்லாம் அப்படியே திறக்கப்பட்டு சங்கிலியெல்லாம் அருந்து விழுவும் போது அந்த சிறைச்சாலையை காவல் காத்துட்டு இருந்த அவன் வந்து பயந்து அப்ப அவங்க காலில் வந்து விழுவாங்க பவுலும் சீலாவும். அப்ப அவங்க வந்து அவன் வந்து கேட்பான். அவன் இந்த அற்புதத்தை எல்லாம் பார்த்து அவன் தன்னையே தற்கொலை செஞ்சுக்க போவான். அப்போ நீ உன்னை ஒன்றும் செய்யாத, நான் இப்ப என்ன செய்யணும்னு அவன் கேட்கும்போது பவுலும் சீலாவும் சொல்லுவாங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்போது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் அப்படின்னு சொல்லுவோம். லோத்து வந்து நீதிமானா இருந்தபடினாலதான் அந்த சோதோம் கொமோரா நகரத்துல லோத்து மட்டும்தான் நீதிமானா இருந்தாரு. அப்ப கர்த்தர் வந்து ஒரு தூதனை அனுப்பி அந்த சோதோம் கொமோராவையும் விட்டு லோத்துவையும் அவனுடைய மனைவி 2 பிள்ளைகளையும் வெளியில அவசரமா வெளியில இழுத்துட்டு வருவாரு. அப்ப லோத்தினுடைய குமாரத்திகளுக்கு நிர்ணயம் பண்ண அந்த மார்களையும் வெளியே கூட்டிட்டு வர்றதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணுவாங்க. ஆனா அவங்க அந்த அழைப்பை புறக்கணித்து விடுவாங்க. அப்போ லோத்தும் அவருடைய மனைவி அவங்க பிள்ளைகளை மட்டும் வெளியே கூட்டு வரும்போது பின்னாடி திரும்பி பார்க்க கூடாதுன்னு சொல்லும்போது லோத்து மனைவி திரும்பி பார்த்தோன்னா அவங்க வந்து உப்பு தூணா மாறிடுறாங்க அப்படின்னு நம்ம வேதத்துல பார்க்கிறோம். அதனால அந்த கானானிய இந்த ராகாபுங்கிற அந்த கானானிய வேசி கூட வந்து அவங்க குடும்பமா ரட்சிக்கப்படுறாங்க. ஏன்னா அவங்க வேவு பார்க்க போன அந்த இஸ்ரவேலரை வந்து அந்த கானானிய அந்த ராகாபுங்கிற அந்த ஸ்திரீ வந்து அவங்கள பாதுகாப்பாங்க. அதனால கர்த்தர் வந்து அவளையும் வீட்டா எல்லாரையும் அவரு பாதுகாத்தார். அதனால நோவாவுக்கு வந்து அவருடைய குடும்பத்தின் மீது ஒரு பெரிய பாரம் இருந்தது. அத பார்த்துதான் ஜல பிரளயத்துக்கு தப்பும்படி அவனோடு கூட அவன் மனைவி குமாரர்களின் மனைவி எல்லாரையும் பேழைக்குள்ள வச்சு ஆண்டவர் வந்து பாதுகாக்கிறார். இன்னைக்கு வந்து நம்ம கிருபையின் வாசல்ல திறந்து வச்சிருக்கிறாரு. இப்போ நம்ம அந்த கிருபையின் வாசல்ல நம்ம இயேசு கிறிஸ்துனுடைய பேழைக்குள்ள நம்ம பெயரணும். இல்லைன்னா நோவா காலத்துல வந்து மழை பெஞ்ச போது என்ன நடந்திருக்கும்? 120 வருஷங்களா அவர் பேழையை செய்யறாரு. ஆனா மழை வந்த உடனே எல்லாரும் இவங்க 8 பேர் மட்டும் உள்ள போயிருக்காங்க. மழை வந்து பெஞ்சுக்கிட்டே இருக்கும் பொழுது எல்லாரும் தப்பிக்க பார்ப்பாங்க. சில பேர் மரத்து மேல ஏறி இருப்பாங்க, சில பேர் மலை மேல ஏறி போயிருப்பாங்க, சில பேர் நீந்தி நீந்தி கூட பார்த்துருப்பாங்க. ஆனா இவங்க 8 பேரை தவிர எல்லாரும் அழிஞ்சு போனாங்க அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அப்ப அந்த ஜல பிரளயத்துல வந்து அந்த பேழைக்கு உள்ள இருந்தவங்க வெளியில இருந்தவங்க, அதான் அந்த கொப்பேருங்கிற மரம் தான் பேழைக்கு வெளியே இருந்தவங்களுக்கெல்லாம் பிரேதமா மிதந்தாங்க. ஆனா உள்ள இருக்கிறவங்களுக்கு தான் ஜீவன் இருந்தது. அப்போ அந்த பேழைக்குள்ள பாதுகாப்பு, அடைக்கலம், ஆதரவு எல்லாம் உள்ள இருந்தது. வெளியே வந்து அழிவு, மரணம். இன்னைக்கும் நம்ம ஜீவனுக்கும் மரணத்துக்கும் இடையே நமக்கு ஒரு மரம் இருக்குது. அந்த கொப்பேர் மரம் மாதிரி இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த கல்வாரி மரம் இருக்குது. அப்ப அந்த கல்வாரி மரம் வந்து இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தால வந்து அது முழுவதுமா வந்து இருக்கு. அந்த மரத்துல வந்து தான் நம்ம ரட்சிப்பின் பேழைக்குள்ள நம்ம இயேசு கிறிஸ்து நமக்கு ஜீவனையும் சமாதானத்தையும் கொடுக்கிறார். அந்த இயேசு கிறிஸ்துக்குள்ள வந்துட்டோம்னா நமக்கு ஜீவன், சமாதானம், நித்திய வாழ்வு எல்லாம் நமக்கு கிடைக்கும். அவரை நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு அழிவுதான். அதே போல அன்னைக்கு நோவாவின் காலத்துல வந்து மழை வந்து ஒரு பக்கம் நோவாவுடைய பேழையை உயர்த்தி உயர்த்தி அது குன்றுகள் மலைக்கு மேலா அதை வந்து அந்த மலை கொண்டு சென்றது. ஆனா அதே மலை வந்து பேழைக்கு வெளியே இருந்த எல்லாரையும் அழித்து போட்டது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இன்று வந்து உலக பிரகாரமான மலை கிடையாது. நம்ம ஒரு பெரிய மலை, ஆவிக்குரிய அந்த ஆவியின் அபிஷேக மலை,
அதைத்தான் நம்ம எதிர்பார்த்து நம்ம காத்துட்டு இருக்கோம். அன்னைக்கு முன்மாறி மழை வந்து எப்ப பெஞ்சதுன்னா, அப்போஸ்தலர்கள் மரியாள் எல்லாரும் ஒரு வீட்டு அறையில மாடி அறையில இருந்த போது அந்த பரிசுத்த ஆவியானவர் வந்து மழையாய் பொழிந்து நாவுகள் வடிவில ஒவ்வொருத்தர் மேலும் இறங்கி வந்தாரு. அதுதான் முன்மாறி மலை. பின்மாறி மலைக்காக தான் இப்ப நம்ம எல்லாருமே காத்துட்டு இருக்கோம். ஒவ்வொருவர் மேலும் அந்த இறுதி நாட்களில் நான் ஆவியை பொழிவேன், முதியோர் மேலும் இளையோர் மேலும் எல்லார் மேலேயும் நான் ஆவியை பொழிவேன்னு சொல்றாரு. இப்போ வந்து இந்த காலத்துல சபைகள் எல்லாம் பிரிஞ்சு வெவ்வேறு சபையா அதுல இருக்காங்க. அதாவது ஒருத்தவங்க சிஎஸ்ஐ, பெண்டிகாஸ்ட், ஆர்சி, இப்படி தேவ ஜனங்கள் வந்து சபையா பிரிஞ்சு இருக்காங்க. இந்த இறுதி நாட்கள்ல ஆவியானவர் வந்து பலமாய் ஊற்றப்படும் பொழுது எல்லாரும் எல்லா சபைகளும் ஒன்னா மாதிரி சபை பாகுபாடெல்லாம் மறந்து அவருடைய வருகையில நம்ம எல்லாரும் இயேசு கிறிஸ்து மீது யாரெல்லாம் விசுவாசம் வச்சிருக்காங்களோ எல்லாரும் ஒரே மந்தையா கர்த்தருடைய வருகையில அவருக்கு எதிர்கொண்டு போவோம். அப்ப அதுதான் நம்ம நம்பிக்கை. நம்ம எல்லாரும் ஒரே குடும்பமா கர்த்தர்ல நம்ம அவரை எதிர்கொண்டு போய் அவர் நம்ம அழைச்சிட்டு போவாருங்கிற ஒரு விசுவாசத்துல நம்ம இறுதி நாட்கள்ல இன்னைக்கு காத்துட்டு இருக்கோம். அப்போ நோவா வந்து கர்த்தரோட சஞ்சரித்தார், அவரோட நடந்தார் அப்படிங்கிறதையும் நம்ம ஆதியாகமத்துல வாசிக்கிறோம். அதே போல ஏனோக்கு கர்த்தரோட சஞ்சரித்தாரு, அதனால கர்த்தர் அப்படியே கூட்டிட்டு போயிட்டாரு. அவர் காணாமல் அவரை அதுக்கப்புறம் அவரை பார்க்கவே இல்லை, தேவன் அவரை எடுத்துக்கொண்டார் என்பதை நம்ம ஆதியாகமத்துல நம்ம பார்க்கிறோம். அதே போல கர்த்தருடைய வருகைக்கு முன்பாக பரிசுத்தவான்கள் எல்லாரும் வந்து எல்லாரும் பரிசுத்தவான்கள் கர்த்தரோடு கூட நடந்து அவரோடு கூட நம்ம எடுத்துக்கொள்ளப்படுவோங்கிறது தான் தெசலோனிக்கர்ல நம்ம பார்க்கிறோம். அதனால இந்த கடைசி காலத்துல நம்ம இருக்கிறோம். நாமும் வந்து இந்த எழுப்புதல் வந்து நோவாவின் காலத்துல ஆரம்பிச்சுது. அந்த நோவா நீதிமானா இருந்தாரு, உத்தமனா இருந்தாரு, தேவனோட சஞ்சரித்தாரு, அவருடைய கர்த்தருடைய பார்வையில அவருக்கு தயவு கிடைச்சது, அவரும் அவர் குடும்பமும் பேழையில பாதுகாக்கப்பட்டாங்க. அதே போல நாமும் நமக்கு வந்து அந்த ஒத்தாசை வரும் பர்வதமாகிய நம்ம கர்த்தரை வந்து நம்ம ஏறெடுத்து பார்க்கும்போது அந்த கடைசி காலத்துல வந்து நம்ம எழுப்புதல் உண்டாகணும் அப்படின்னா ஜபம் வந்து ஒரு தனி மனித ஜபம் ஆரம்பிக்கணும், அதே ஒரு குடும்பமா ஜெபிக்கணும், அப்புறம் சபையா ஜெபிக்கணும், உலகத்துக்காக ஜெபிக்கணும், நாட்டுக்காக ஜெபிக்கணும் போது அந்த பரிசுத்த ஆவியானவருடைய எழுப்புதல் நமக்கு உண்டாகும் பொழுது அது நம்ம இந்திய நாட்டுல ஒரு எழுப்புதல் உண்டாகணும்னு நம்ம ஜெபிக்கணும். அது உலகம் எங்கும் பரவும் பொழுது அது பின்மாறி ஒரு அபிஷேகம் நமக்கு கிடைக்குது. அதேதான் பிரசங்கி 3:16-17 வாசிக்கலாம், வாசித்து முடிச்சிடலாம். பிரசங்கி 3:16-17. பிரசங்கி 3:16-17. பின்னும் சூரியனுக்கு கீழே நான் நியாயஸ்தலத்தை கண்டேன், அங்கே அநியாயம் இருந்தது, நீதி ஸ்தலத்தையும் கண்டேன், அங்கே அநீதி இருந்தது. அப்ப நியாயஸ்தலத்துல அநியாயம் இருக்கு, நீதி ஸ்தலத்துல அநீதி இருக்கு. சகல எண்ணங்களையும் சகல செயல்களையும் நியாயம் தீர்க்கும் காலம் இனி இருக்கிறபடியால் சன்மார்க்கனையும் துன்மார்க்கனையும் தேவன் நியாயம் தீர்ப்பார் என்று நம்ம இங்க வாசிக்கிறோம். பூமியில முதல் நியாய தீர்ப்பு ஆதாம் ஏவாள் மேல வந்தது. அதுக்கப்புறம் அந்த பாம்பின் மீது ஒரு நியாய தீர்ப்பு வந்தது. நோவா காலத்துல பாவங்களும் அக்கிரமங்களும் தேவ சந்நிதிக்கு எட்டியபடியால் ஜல பிரளயம் வந்தது. பாவிகள் அனைவரும் அழிந்து நீதிமான் பாதுகாக்கப்பட்டாங்க. அதே போல இன்னைக்கும் உலகத்துல பல அநியாயங்களை பார்க்கும்போது கடவுள் இருக்காரா, ஏன் இவையெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்கிறாரு அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம்.
ஆனா ஆண்டவர் நீடிய பொறுமை உள்ளவராக இருந்து சகலத்தையும் நீதியாய் நியாயம் விசாரிக்க கருத்து உள்ளவராக இருக்கிறார். அதனாலதான் வெளிப்படுத்தின விசேஷம் 22:11-12 நம்ம வாசிக்கிறபடி, அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாயிருக்கிறவன் இன்னும் அசுத்தமாயிருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது என்று ஆண்டவர் சொல்றார். அதனால தேவனுக்கு முன்பாக நோவாவை போல இந்த புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை நீதிமான்கள்னு சொல்ற அவங்கள போல நம்மளும் நீதிமானாக வாழ நாமளே நம்மளை ப்ரிப்பேர் பண்ணணும். அதே போல இயேசுவின் 2ஆம் வருகையின் போது அவரை எதிர்கொள்ள நம்மளை நாமே தயாரிக்கணும். அப்ப தானியேல் புத்தகம் 12:3 நம்ம வாசிக்கிறது போல, ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள் அப்படிங்கிற அந்த வார்த்தையின்படியாக நம்மளும் ஆண்டவருக்கு முன்பாக பிரகாசிக்கக்கூடியவர்களாக நம் நீதிமான்களாக இந்த உலகத்தில் வாழ நம்மை ஆயத்தப்படுத்துவோம். 2ஆம் வருகையை எதிர்கொள்ள நம்ம தயாரா இருக்கோம். ஆமென். ஆமென். Praise the Lord. Praise the Lord. Pray பண்ணி close ஸ்தோத்திரிக்கிறோம் பண்ணிடுங்க. அப்பா, துதிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, இந்த நாளை நீர் எங்களுக்கு கொடுத்து இந்த வசனங்களை எல்லாம் தியானிக்க நீர் கொடுத்த கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் ஒவ்வொருவரும் உமக்கு முன்பாக நீதிமான்களாக வாழ்ந்து ஆண்டவரே இந்த பரலோக ராஜ்யத்திலே தகப்பனே நாங்கள் ஒவ்வொருவரும் அங்கு சேரக்கூடிய தகுதியை பெறவும் ஆண்டவரே, நாங்கள் குடும்பமாக ஆண்டவரே ஒருவரும் ஆண்டவரே பரலோக ராஜ்யத்தை இழந்து போகாதபடிக்கு குடும்பமாக ஆண்டவரே ராஜ்யத்திற்கு வருவதற்கு நாங்கள் இந்த உலகத்தில் எங்களை தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல நன்மைகளை மறவாதே. ஆமென். Amen. Amen. Thank you all for joining today. God bless you.